கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் 2026 ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும், மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும், பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31, அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும், அதே நேரம் பாராளுமன்ற காணொலிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும், அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேள்விக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. ගරු විපක්ෂ නායකතුමා වරප්‍රසාද ප්‍රශ්න ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය ராமநாதன் அர்ச்சுனா மஹතා. ஸ்துதி கதாநாயகத்துமணி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் 2026 ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும், மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும், பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31, அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும், அதே நேரம் பாராளுமன்ற காணொலிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும், அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேள்விக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. ගරු විපක්ෂ නායකතුමා இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பினார். වරප්‍රසාද ප්‍රශ්න ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය ராமநாதன் அர்ச்சுனா மஹතා. ஸ்துதி கதாநாயகத்துமணி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் 2026 ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி
மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும், மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும், பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும், தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் அண்ட் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31, அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும், அதே நேரம் பாராளுமன்ற காணொளிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும், அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேலிக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. ගරු විපක්ෂ නායකතුමා. වරප්‍රසාද ප්‍රශ්න ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය ராமநாதன் அர்ச்சுனா மஹතා. ஸ்துதி கதாநாயகத்துமணி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும், மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும், பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும், தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் அண்ட் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31, அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும், அதே நேரம் பாராளுமன்ற காணொளிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும், அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேலிக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. ගරු විපක්ෂ නායකතුමා.